Hey buddies, welcome to Python for Toddler series. So எதனால நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த ஜூபிட்டர் நோட்புக்ல இருக்கோம் அப்படினா சோ இது வந்துட்டு previous வீடியோவோட கண்டினியூவேஷன் வீடியோ தான். சோ previous வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஒரு X ஷேப்பை நாம எப்படி இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் நாம இந்த பேட்டர்ன் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. சோ அதோட கோட் ஸ்னிப்பெட் தான் நான் இந்த இடத்துல வந்து போட்டுருக்கேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ இதே மாதிரி பேட்டர்ன் கொஞ்சம் வேற மாதிரி நம்ம வந்து பார்க்க போறோம். சோ எப்படி இருக்கும் அப்படினா சோ 1 2 3 4 5 அதுக்கு அப்புறம் இங்க ஸ்டார்ட் ஆகுற நம்பர் வந்துட்டு 5 4 3 2 1 அப்படினு இருக்கும். சோ இங்க பாத்தீங்க அப்படினா 1 2 3 4 5ங்கிறது ரெண்டுதிலுமே காமன் தான். பட் இங்க பாத்தீங்க அப்படினா நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நம்பர் வந்து 5ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ இந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படி வருது? சோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணனும் அப்படினா நம்ம அதுக்கு எப்படி கோட் பண்றதுங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த பேட்டர்ன் நம்ம போட்டுக்கிறது வந்துட்டு பார்ட் 1 வீடியோல இந்த கோடுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த அவுட்புட் வந்து போட்டுருக்கேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 2க்கான வீடியோ. சோ பார்ட் 2ல இந்த பேட்டர்ன் மட்டும் தான் நான் எப்படி கிரியேட் பண்ண போறதுன்னு நான் வந்து சொல்ல போறேன். சோ ஆப்வியஸ்லி நீங்க இந்த கோட் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ புரியும். சோ மேலே ஐ பட்டன்ல நான் வந்துட்டு லிங்க் தரேன். சோ யாராவது பார்க்காம ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சோ ப்ளீஸ் நீங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா புரியும். ஓகே, இந்த இதிலும் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு அதே நம்பர் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4 5ங்கிற நம்பரே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸில் நம்ம வந்து போடலாம். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸில் போடும்போது நம்மளுக்கு எந்தெந்த ரோஸில் நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூஸ் வரணும், எந்தெந்த ரோஸில் வேல்யூஸ் வரக்கூடாது, ஸ்பேஸ் விடணுங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியராக தெரியும். ஸோ அது தெரிஞ்சாலே போதும், நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து கோட் பண்ணிடலாம். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸில் நம்மளோட நம்பர்ஸ் வந்துட்டு போட்டாச்சு. ஸோ இப்போது எந்தெந்த ரோஸில் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரெசென்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ், அதாவது 1 2 3 4 5 நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. பிகாஸ் ரோ 0, அதுக்கப்புறம் காலம் 0, அதுக்கப்புறம் ரோ 1 காலம் வந்து 1, ரோ வந்து 2 காலம் வந்து 2, ரோ வந்து 3 காலம் வந்து 3, அதுக்கப்புறம் ரோ வந்து 4 காலம் வந்துட்டு 4ஆக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆகணும். ஸோ இதுக்கான கண்டிஷன் தான் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா ஸோ ரோவும் காலமும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அப்போ நம்பரை ப்ரெசென்ட் பண்ணு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகணும். அதாவது பொசிஷன் வந்துட்டு எதுவுமே மாறல. ஸோ அதனால் கோடும் நம்மளுக்கு வந்து மாறாது. ஸோ ரோ வந்துட்டு நம்மளுக்கு 0வாக இருக்குது, காலம் வந்துட்டு 4ஆக இருக்குது. ஸோ அடுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோ வந்து 1ஆக இருக்குது, காலம் வந்து 3ஆக இருக்குது. அடுத்து ரோ வந்துட்டு 2ஆக இருக்குது, காலம் வந்துட்டு 2ஆக இருக்குது. அடுத்து ரோ வந்துட்டு 3ஆக இருக்குது, காலம் வந்துட்டு 1ஆக இருக்குது. அடுத்து ரோ வந்து 4ஆக இருக்குது, காலம் வந்துட்டு 0வாக இருக்குது. ஸோ இப்போ இந்த அப்சர்வேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எதை ஆட் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து 4 தான் வரும். ஸோ 0 + 4 வந்து 4 தான், 3 + 1 4 தான், 2 + 2 4, 3 + 1 4, 4 + 0 4. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா எப்போல்லாம் ரோவையும் காலமையும் ஆட் பண்ணுமோ நம்மளுக்கு 4ங்கிற வேல்யூ வரணும். ஸோ வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த இடத்துல நம்பரை பிரிண்ட் பண்ண நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதே லாஜிக் தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் கோட்லும் பார்த்துருந்தோம். ஸோ அதே தான் நம்ம வந்து இந்த இடத்துலையும் பண்ண போகிறோம். பட் பிரிண்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான் வேறு. ஸோ அதனால் இதே கோட் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஆல்ட்ரேஷனுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ஐனுங்கிறத எடுத்துட்டு நான் ஜேனுங்கிற நம்பரை கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட வேல்யூஸ் கேட்குது. 1 2 3 4 5ன்னு கொடுத்துட்டே நான் வந்து என்டர் தரேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அதுக்கப்புறம் இங்கே 5லேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுவே நம்ம பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல 1 2 3 4 5 வரது இல்லாமல் இந்த இடத்துல நம்மளுக்கு 1லேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதாவது ரைட் ஹேண்ட் சைட் நம்மளுக்கு வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்மளுக்கு 5லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, லைன் பை லைன் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் கிளியராகவும் புரியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம் அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு யூசர் கிட்ட இருந்து அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம அந்த வேல்யூவாக வாங்கிக்கிறோம். ஸோ எதுக்காக நம்ம வந்து இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணணுங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லலை. யாருக்காவது எதுக்கு நம்ம இன்டீஜராக வாங்கலாம் டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ நம்மள என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5ங்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு நம்மள இருக்குது. ஸோ லென்த்தில் என்ன இருக்குது அப்படின்னா லென் ஆஃப் நம்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1 2 3 4 5க்கு நம்மளுக்கு வந்து லென்த் கண்டுபிடிக்கும். ஸோ லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்துட்டு 5ங்கிறது தான் நம்மளோட லென்த். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென்த்னு சொல்லியிருக்கோம். ஸோ லென்த்தில் நம்மளுக்கு அதே மாதிரி 5 தான் இருக்குது. அப்போ 0 1 2 3 4 வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்து ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென்த் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ லென்த்தில் 5 தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு 0 1 2 3 4 வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் இருக்கும். ஸோ அடுத்து கண்டிஷனாக எதுவும் மாற்றல. ஐ ஈக்குவல்ஸ் ஜேவாக இருந்தாலும் இல்லை ஐ ப்ளஸ் ஜே பண்ணாலும் லென்த் -1 இருக்கணும்னு சொல்லியிருந்தோம்.
ஸோ எதுக்காக லென்த் -1 கொடுக்கணுங்கிறது நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயும் ஜேயும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு I + J பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 4ங்கிற வேல்யூ வரணும். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா நம்பரை பிரிண்ட் பண்ணி இல்லாட்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணி எந்த நம்பரை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம் ஆஃப் ஜேல இருக்கக்கூடியதை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் 1 2 3 4 5 அப்படின்னு நம்மளுக்கு வந்து நம்பர் இருக்குது. ஸோ இது மெமரி அலோகேஷன்ஸில் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நம்பருமே நம்மளுக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸிங்கில் இருக்கும். ஸோ இதோட இண்டெக்ஸிங் வந்துட்டு 0 1 2 3 4 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம் ஆஃப் 0 அப்படின்னா அதில் 1ங்கிற நம்பர் இருக்கும், நம் ஆஃப் 1 அப்படின்னா 2ங்கிற நம்பர் வந்து இருக்கும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்மளோட I வேல்யூ என்ன இருக்குது, J வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து I வந்து நம்மளுக்கு வந்து 0 பாயிண்ட் பண்ணும். ஸோ Jவும் வந்துட்டு 0 பாயிண்ட் பண்ணும். ஸோ ரெண்டுமே 0வாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம் ஆஃப் ஜேயை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். நம் ஆஃப் ஜே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0ங்கிற பொசிஷன் தான் நம்ம வந்து ஜே இருக்குது. ஸோ நம் ஆஃப் 0ல என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அந்த 1 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு I வந்து 0வாகவே இருக்கும், ஜே வந்துட்டு 1ஆக மாறும். ஸோ அடுத்து வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் எதுவுமே ட்ரூ ஆகாது. ஐயும் ஜேவும் ஈக்குவல் கிடையாது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4ம் வர கிடையாது. ஸோ நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷனுமே நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகிறதுனால எல் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் வரும். ஸோ அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 0 2 அப்படின்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதுவுமே ஃபால்ஸ் ஆகிட்டு எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 0 3ன்னு வரும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். அடுத்து 0 4ன்னு வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்ன நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நம் ஆஃப் ஜே அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஜேல என்ன இருக்குது அப்படின்னா 4ங்கிற வேல்யூ இருக்குது. அப்போ நம் ஆஃப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 5ங்கிற வேல்யூ இருக்கா. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 5ங்கிற வேல்யூவை எடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 5ங்கிற வேல்யூ வருது. ஸோ இதுவே ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நம் ஆஃப் 0ல் இருக்கக்கூடிய வேல்யூவை பார்க்கும். ஸோ நம் ஆஃப் 0 அப்படின்னா அதில் நம்மளுக்கு 1 இருக்குது. ஸோ அந்த 1 நம்மளுக்கு எடுத்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதுவே லாஸ்ட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம் ஆஃப் 4 நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ நம் ஆஃப் 4ல் என்ன இருக்குது அப்படின்னா 5ன்னு இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 5ன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுவே ப்ரீவியஸ் கோடில் நம்ம வந்துட்டு நம் ஆஃப் ஐன்னு கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நம்மளுக்கு இந்த 1 பாயிண்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ இங்கேயும் 1 தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ லாஸ்ட் ஐட்ரேஷன் வரும்போது இங்கேயும் 1 தான் பிரிண்ட் பண்ணும். அதனால தான் நம்மளுக்கு ரெண்டு இடத்துலையுமே 1ன்னு இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு நம் ஆஃப் ஐன்னு நம்ம வந்து கொடுத்துருக்கும் போது, ஸோ நம் ஆஃப் ஜேன்னு நம்ம கொடுத்துருக்கும் போது ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு 1ங்கிற நம்பர் வரும். லாஸ்ட் ஐட்ரேஷன் போகும்போது நம்மளுக்கு லாஸ்ட் ஐட்ரேஷன் இருக்கக்கூடிய நம்பர் நம்மளுக்கு வந்து 5 தான் வரும். அதனால தான் 1 5 அப்படின்னு நம்மளுக்கு வந்து நம்பர் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஜே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். அடுத்து வந்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த இடத்துல ஃபார் லூப் போட்டு வெளியில் வந்துடும். ஸோ இங்கே ஃபார் லூப் போட்டு வெளியில் வரும்போதே நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து மாறும். ஸோ அடுத்து வந்து ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணும். 0 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது 1 பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ 1 0ன்னு இருக்கும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுது. அடுத்து 1 1 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம் ஆஃப் ஜேயை பார்க்கணும். ஸோ ஜே என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. ஸோ 1ல் 2 இருக்குது. அந்த 2வை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்து வந்துட்டு 1 2 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கண்டிஷன் செட் ஆகலை. ஸோ அதனால் எல் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்பேஸ். அடுத்து 1 3 அப்படின்ட்டு வரும். ஸோ 3 + 1 நம்மளுக்கு வந்து 4ன்னு வருது. ஸோ ஜேல என்ன 3ல் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும். 4 இருக்குது. அந்த 4ை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து வந்துட்டு 1 4ன்னு வரும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுது. ஸோ அடுத்து இங்கே ஃபெச் பண்ண ஜேல எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த லூப் விட்டு வெளியில் போயிடும். லூப் விட்டு வெளியில் போயிட்டு நம்மளோட ஐயை போய் திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஐ வந்து 1 பாயிண்ட் பண்ணியிருந்தது 2 பாயிண்ட் பண்ணும். இப்போ 2 0ன்னு இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸு எம்டி ஸ்பேஸ். அடுத்து வந்து 2 1ன்னு இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸு எம்டி ஸ்பேஸ். அடுத்து கண்டிஷன் 2 I2 J2ன்னு வரும். ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணும்போது 4 வரதுனால ஜே ஆஃப் 2ல என்ன இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ 2ல என்ன இருக்குது அப்படின்னா 3ன்னு இருக்குது. ஸோ அதை இந்த பொசிஷனில் பிரிண்ட் பண்ணும். அடுத்து 2 3ன்னு இருக்கும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும், எம்டி ஸ்பேஸ். அடுத்து வந்து 2 4ன்னு இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும், எம்டி ஸ்பேஸ். அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ ஜேலுப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு அடுத்து ஐயை போய் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 2 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது 3 பார்க்கும். ஸோ 3 0ன்னு வரும். கண்டிஷன் ஃபால்ஸு எம்டி ஸ்பேஸ். அடுத்து 3 1. ஸோ 3 1ன்னு வரும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 வருது. ஸோ 1ல் என்ன இருக்கோ அந்த நம்பரை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ 1ல் என்ன இருக்குது அப்படின்னா 2ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 2வை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து வந்து 3 2ன்னு இருக்குது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு எம்டி ஸ்பேஸ். அடுத்து 3 3ன்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ண சொன்னோம். 3 பொசிஷனில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். 3ல் வந்து நம்மளுக்கு 4ன்னு இருக்குது. ஸோ 4ஐ பிரிண்ட் பண்ணிடுது. அடுத்து நம்மளுக்கு 3 4ன்னு வரும். கண்டிஷன் ஃபால்ஸு எம்டி ஸ்பேஸ். அடுத்து ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ திரும்ப ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 3ஐ விட்டுட்டு 4ஐ பாயிண்ட் பண்ணும். ஸோ அப்போ 4 0 அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 வருதான்னு பார்க்கும். வருது. ஸோ 0ல பொசிஷனில் என்ன இருக்கோ அதை பார்க்கும். 1. ஸோ வந்து 1ஐ பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்து 4 1. கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ எம்டி ஸ்பேஸ். 4 2. கண்டிஷன் ஃபால்ஸு எம்டி ஸ்பேஸ். அடுத்து 4 3. எங்கேயும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, எம்டி ஸ்பேஸ். அடுத்து 4 4ன்னு வருது.
ஸோ ஐயும் 4 ஜேயும் 4 அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக வருது. ஸோ 4th பொசிஷனில் என்ன இருக்கோ அந்த நம்பரை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 1 5 2 4 அப்புறம் 3 2 4 1 5 அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நம்ம போடுறதுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய மேசிவ் டிஃப்ரென்ஸ் நம்மளோட அவுட்புட்டில் வந்து இருக்குது. ஸோ இதுவே ஐ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜே ஐட்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஐ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜேவே போட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 0 பாயிண்ட் பண்ணும், அப்புறம் லாஸ்ட்டு போகும்போது நம்மளுக்கு இந்த 4க்கு போயிடும். ஸோ அதனால் நம்மளோட அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல கோட் வந்து எழுதிக்கிறோம். ஸோ இந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்துட்டு டவுட் இருக்கலாம். ஸோ இது ஈவன் நம்பர் கொடுத்தாலுமே ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நான் 4 5 6ன்னு கொடுத்துட்டு, அதாவது 6 டிஜிட் ஈவன் டிஜிட்ஸில் நான் வந்து கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணாலுமே எனக்கு வந்து அதே மாதிரி தான் அவுட்புட் வரும். ஜஸ்ட் அந்த பேட்டர்ன் மட்டும் தான் மாறி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கோட் நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த சென்ட்ரல் இந்த 3 4 3 4ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இது மட்டும் நம்மளுக்கு அதே மாதிரி வரும். ஸோ இதுவே நீங்கள் வந்துட்டு ஈவன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி தான் வரும். ஸோ இந்த நான் திரும்ப நான் ரன் பண்ணுறேன். ஸோ 1 2 3 4 5ன்னு மட்டும் நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக அதே மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கும். ஸோ 1 2 3 4 5 அதுக்கப்புறம் இந்த பக்கம் 1 2 3 4 5. ஸோ கரெக்டாக ஓவர்லேப் ஆகாமல் 2 ரோஸில் ஒரே மாதிரி நம்பர்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இந்த அவுட்புட் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் வந்துட்டு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோர்ஸ் எல்லாமே நான் கிட்டபில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.